யாருக்கா அது? நீங்க கட் பண்ணா கூட திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இரு வந்துடுறேன். என்ன மேடம் ரொம்ப பிஸியா? என்ன ஜாக்சன், என்ன சொல்ல போற? நான் பத்ரா கூட தான் இருக்கேன். வீடியோ விஷயத்தை பத்ரா கிட்ட சொல்ல போறேன்னு மிரட்ட போறியா? பாத்தீங்களா மேடம், எப்பவும் என்ன நீங்க சீப்பாவே நினைக்கிறீங்க மேடம். பத்ரா மேடத்தை இப்பதான் பார்த்துட்டு வரேன். ஆனா வீடியோ பத்தி நான் வாயே திறக்கலையே. அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி என் பெருந்தன்மையை காட்டுறதுக்கு தான் நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புனேன். நான் ஒன்று நினைச்சா நீங்க ஒன்று நினைக்கிறீங்களே மேடம். என்ன போய் நீங்க தப்பாவே நினைக்கிறீங்களே மேடம். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? மேடம், நேற்று நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வரல மேடம். ஒரே யோசனை, உங்ககிட்ட இருந்து 5 கோடி ரூபா வாங்குறதுக்கு நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணி நீங்க என் மேல கோவப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு நீங்களும் டிலே பண்ணி எதுக்கு மேடம் இவ்வளோ டென்ஷனு? அதான் வீடியோவை பத்ரா மேடம் கிட்ட கொடுத்தேன்னு வைங்க, எப்படி இருக்கும்? உங்க குடும்பத்தையே தூக்கி மொத்தமா உள்ள வைக்கிற வேலை அவங்களுக்கு ஈஸி ஆயிடும். பத்ரா மேடம் ரொம்ப நல்லவங்க. நான் அவங்க கிட்ட போய் மேடம் என் மேல இருக்க சின்ன சின்ன கேஸெல்லாம் தூக்கிடுங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்து உதவி செய்யறேன்னு சொன்னா செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செய்வாங்க. அப்புறம் நானும் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அப்படின்னு எங்கேயாவது போய் அமர்க்கலமா செட்டில் ஆயிடுவேன். எப்படி இருக்கு மேடம்? மேடம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ரவுடியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். அதெல்லாம் அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஏன் சொல்றேன்னா, ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டான் மேடம். அப்புறம் நாங்களும் எப்படி தான் வாழ்றது? உன் சொந்த கதை எனக்கு எதுக்கு? ஒரு ரவுடியோட கதை எனக்கு தேவையில்ல. எனக்கும் குடும்பம் குட்டின்னு வாழணும்னு ஆசை தான் மேடம். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா? அதான் வீடியோவை இந்த மேடம் கிட்ட கொடுக்காம அந்த மேடம் கிட்ட கொடுத்துடலான்னு நான் நினைச்சேன். காலையிலே பைக் எடுத்துட்டு வந்தா பத்ரா மேடமை கடவுளே அனுப்பி வச்ச மாதிரி எதிர வந்து நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நான் நினைச்சதை கடவுளே ஏத்துக்கிட்ட மாதிரி இப்படியெல்லாம் நடந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஆனா மேடம், இந்த ரவுடி ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் மேடம். ரொம்ப நியாயமானவன் மேடம். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவன் மேடம். அது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் செல்ஃபி எடுத்து அனுப்பி வச்சேன். ஜாக்சன், இந்த கதை சொல்றதை இதோட நிறுத்திக்கோ. கனவு கண்ட ஆசைப்பட்டேன், நியாயம் தர்மம் இத சொல்றதுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாத. யோகிய மாதிரி பேசி என்ன மிரட்டுற டெக்னிக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த டெக்னிக்கை நான் நிறைய பார்த்துட்டேன். அதை யூஸ் பண்ற உன்ன மாதிரி நல்லவங்களையும் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே இப்படி நினைச்ச நேரத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டுறத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏதாவது பிரச்சனையாக்கா? வெட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு யார்கிட்டயோ ஃபோனில் சொல்லிட்டு இருந்தீங்களே. அது உனக்கே தெரியும்ல, என்ன மாதிரியான பெரிய பொறுப்புல வேலை செய்யறவங்களுக்கு எதிரிங்க சர்வ சாதாரணமா உருவாயிடுவாங்க. அதுல எவனோ ஒருத்தந்தான். இதையெல்லாம் நானே பாத்துக்குவேன், நானே சமாளிச்சுக்கிறேன். நீ போ. Are you sure? I'm sure. நீ போய் அட்வொகேட்டை பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணு.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உமா மகேஸ்வரி எங்க? அவளை வர சொல்லு. நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னதே உமாவை பத்தி தான். உமா எங்க உங்களை பார்க்கவே வரமாட்டேங்கிறா? என்ன நடக்குதுங்க இந்த வீட்ல? நான் என்னைக்காவது உமாவை நீங்களும் என்ன பேசுறீங்க, என்ன மாதிரி முடிவு எடுக்கிறீங்கன்னு ஏதாவது கேட்டிருக்கேனா? சொல்லுங்கங்க, நான் கேட்டிருக்கேனா? இல்ல, இப்போ அத பத்திலாம் நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? காரணம் இருக்கு. நானும் 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். உமாவோட முகமே சரி கிடையாது. யார்கிட்டயுமே அவ பேச மாட்டேங்கிறா, உங்ககிட்டயும் பேச மாட்டேங்கிறா. ஒரு அம்மாவா நான் என்ன செய்யணும்? அவளை பாத்துக்க தான் நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கீங்க சரிதாங்க. நான் கேக்குறது, என் பொண்ணு இப்படி தனக்குள்ளேயே எல்லாத்தையும் அழுத்திக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவா நான் என்ன செய்யணும்னு கேக்குறேன். நீங்க என்னடான்னா உமாவுக்கு நான் இருக்கேன்னு சொல்றீங்க. இது ஒரு பதிலாங்க? என் பொண்ணோட சுகதுக்கத்துல எனக்கு பங்கே இல்லையா? அது என்ன எது நான் கேட்க கூடாதா? என்ன நடந்தது? உமா மகேஸ்வரி உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? அவ எங்கங்க சொல்றா? சொன்னாதான் பரவாயில்லையே. அவளுக்கு ஏதோ ஒரு குழப்பம். சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பேசுறது இல்ல, வெளியில கூட எங்கேயுமே போறது இல்ல, உங்களையும் பார்க்க வர்றது இல்ல. இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. இப்ப கேக்குற சொல்லுங்க, என்னதாங்க நடந்துகிட்டு இருக்கு? இந்த வீட்ல நீங்க 2 பேருமே சரியா பேசிக்கிறது இல்லையே, ஏன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல காந்திமதி. அவ கேஸ் விஷயமா கொஞ்சம் அப்செட்ல இருக்கா. என்கிட்டயே பொய் சொல்றீங்களா? சாட்சி கூண்டுல ஏறி நின்னு சாட்சி சொல்றவன் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு எதிர்க்கட்சி வக்கீல் குறுக்கு விசாரணை பண்றதுக்குள்ள அவன் கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன்னு என்கிட்டயே எத்தனை தடவை நீங்க பெருமையா பேசிருக்கீங்க. இப்போ உங்க கண்ணை பார்த்து நான் கேக்குறேன், நீங்க எதையோ மறைக்கிறீங்க. அது உமாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீங்க 2 பேரும் தனித்தனியா யோசிச்சுட்டு இருக்கீங்க. உமாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் காந்திமதி. இதத்தானங்க நீங்க இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நானும் இதுல தலையிட்டதே இல்லை. அது என்னவோ எனக்கு சொல்ல தெரியாத பயம் ஒண்ணு மனசை அழுத்திக்கிட்டே இருக்கு. உமா என்னோட பொண்ணுதான். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவ உங்களோட பொண்ணாவே வளர்ந்துட்டா. உமாவை பொறுத்த வரைக்கும் அம்மான்னா ஒரு எல்லையோட இருக்கணும், தன்னோட விஷயத்துல தலையிடுற உரிமை அம்மாவுக்கு கிடையாதுன்னு அவ நினைக்கிறா. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, நான் பேசணும், பேசித்தான் ஆகணும். என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழணும்னு நான் எதிர்பார்க்கலைங்க. ஆனா ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அவ என்கிட்ட சொல்லாத வார்த்தை. எனக்கும் என் அப்பாவுக்கும் நடுவுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றா. அப்படி அவ சொல்ற அளவுக்கு என்னங்க வேதனை? என்ன பேசுறோன்னு தெரியாத அளவுக்கு அவ ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கா. இது வரைக்கும் அவளை நான் அப்படி பார்த்ததே இல்லை. உங்களால இதை சரி பண்ண முடியும்னா தயவு செஞ்சு சீக்கிரமா சரி பண்ணுங்க. என்னால இதை சரி பண்ணி உமா மகேஸ்வரி முகத்துல பழைய சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். அது என்னால மட்டும்தான் முடியும். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு, உமா முகத்துல சந்தோஷத்தை வரவழைக்கிறேன்னு இந்த குடும்பத்துல உள்ள மத்தவங்கள அழ வச்சிடாதீங்க. எனக்கு இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம், பத்ரா உள்பட. நான் இன்னும் பத்ராவை இந்த குடும்பத்துல ஒருத்தியா நினைக்கவே இல்லை. நீங்க நினைக்கலன்னா பத்ரா இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க நினைச்சதுனாலயும் உமா முடிவெடுத்ததுனாலயும் பத்ரா கார்த்திக் கல்யாணம் நடந்துடல. கடவுள் எழுதி வச்ச விதி அது. கார்த்தியும் பத்ராவும் ஒண்ணு சேரணுங்கிறது அந்த கடவுளோட விதி. அதனால பத்ரா இந்த குடும்பத்தோட பொண்ணுதாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. எங்கேயோ இருந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா உமா மகேஸ்வரி. அதுக்கு அந்த பத்ரா கட்டின நன்றி கடனை பார்த்தல. அது எப்படி அவளை என் குடும்பத்தை சேர்ந்தவளா நினைக்க முடியும்? நீ சொன்னியே கடவுள் எழுதின விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்னு. சில சமயம் உன்னோட கடவுள் மத்தவங்களோட விதியை எழுதுறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுப்பார். எத்தனை பேரோட விதியை நான் தீர்மானிச்சிருக்கேன் தெரியுமா? ஒருத்தனை தூக்கு மேடைக்கு அனுப்புறதும் வாழ விடுறதும் என் விரல் நுனியில இருக்க.
இந்த கர்வமும் பெருமையும் வேண்டாங்க. இது உங்களை பாதாளத்துல தான் தள்ளி விட்டுரும். எல்லாரையும் கவனிக்கிறத விட கடவுள் உங்களை தான் அதிகமா கவனிப்பாரு. காந்திமதி, எனக்கு உமாவோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த கடவுளையே எதுக்கணும்னா நான் எதிர்ப்பேன். என் பொண்ணு மன அமைதி இழந்து நின்னா அதை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. கூடிய சீக்கிரம் உமா மகேஸ்வரி சகஜமா சிரிச்சு பேசுறத நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. அதுக்கு நான் பழைய காசி விஸ்வநாதனா மாறியே ஆகணும். என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும்னா நான் எந்த லெவலுக்கும் போவேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னங்க 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 சொல்றத கேளுங்க. கிளம்பிட்டீங்களா? ஆமா, டெல்லில இருந்து எப்ப வருவீங்க? இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். ஓ, 2 நாள் ஆகுமாங்க? ஏய், உனக்கு என்ன வேணும் கஸ்தூரி? 2 நாள் தானே போறேன். ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தானே. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கிளம்புற நேரத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏங்க, அது ஏன் உங்க வீட்ல எல்லாருமே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் தானே உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏன் மத்தவங்க எல்லாம் இழுக்கிற? நான் ஒன்னும் சும்மாலாம் இழுக்கல. இப்போ உங்க வீட்ல நடந்த ஒரு அமளிய பாத்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? உமா அண்ணி இருக்காங்களே, அவங்கள கவனிச்சிங்களா? கொஞ்ச நாளாவே அவங்க சரியில்லை. உங்க அம்மாவும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, உமா அண்ணி ஹால்ல உட்காந்துருந்தாங்க. ஐயோ, உங்க அம்மா வேற அவங்க மூடு தெரியாம உமா அண்ணி நெத்தியில குங்குமத்தை வைக்க போனாங்க. அப்போ அவங்க கோவத்துல தட்டி விட்டாங்க பாருங்க. கஸ்தூரி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு அப்படிலாம் சுருக்கமா சொல்ல வராது. நான் இப்படிதான் சொல்லுவேன். சரி சொல்லு. உமா அண்ணித கோவத்துல இருக்காங்களே, உங்க அம்மா கொஞ்சமாவது பொறுமையா பேசலாம்ல? அவங்க கோவப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அக்கா கொஞ்ச நாளாவே யார்கிட்டயுமே சரியா பேசுறது இல்ல. உங்க அம்மாவும் உமா அண்ணிகிட்ட இதையே தான் கேட்டாங்க. உமாக்கா என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. என்ன தனியா விடுங்க, யாரும் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. ஏங்க, அப்படி என்னதான் உங்க அக்காவுக்கு பிரச்சனையா இருக்கும்? ஏங்க, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? உங்க அக்கா கேஸ நீங்க சிபிஐக்கு மாத்திடுங்க. அந்த கேஸ நீங்களே விசாரிங்க. சீக்கிரம் உங்க அக்காவும் கேஸ்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த பத்ராவோட மூக்கையும் உடைச்ச மாதிரி இருக்கும். எப்படி ஐடியா? இங்க பாருங்க, உங்க வீட்ல ஒரு ஜட்ஜ், சிபிஐ ஆபீசர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, இத்தனை பேர் இருந்தோம் என்ன பிரயோஜனம்? என்னோட அறிவு இந்த வீட்ல யாருக்குமே இல்ல. கஸ்தூரி, உண்மையிலே உன் அறிவை பாராட்டணுமா? தேங்க் யூ. அதுக்கு தனியா பாராட்டு விழா வச்சிருவோம், சரியா? என்னங்க, கிண்டல் பண்றீங்களா? பரவாயில்லையே, கிண்டல் பண்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனமா இருக்கியே. இந்த கேஸ் அவ்வளவு சுலபமா சிபிஐக்கு மாறாது. அப்படியே மாறினாலும் அது அக்காவோட கேஸ் தம்பியானா விசாரிக்க முடியாது. ஓ, அப்போ அப்படின்னா உங்க அக்காவை பத்ரா திரும்ப ஜெயில போட்டுருவாளா? அப்படியெல்லாம் நடக்காது. நாங்க எங்க அக்காவை அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம். அக்காவுக்கு வேற ஏதோ பிரச்சனை கஸ்தூரி. அது என்னன்னு மனசு விட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே சரி பண்ணிடலாம். நான் போய் அக்கா கிட்ட பேசி பார்க்கறேன். என்னால அவங்களை எப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஏங்க, எத்தனை நாள் உங்க மேல கோவப்பட்டிருப்பேன்? உங்க வீட்ல இருக்கிறவங்களோட பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட வந்து சொல்லி அழுதுருக்கேன். ஏங்க, ஒரே ஒரு தடவையாவது இவ்ளோ கரிசனை ஏன்ட்ட காமிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டு ஆளுங்க நான் மட்டும் உடனே அப்படியே மெல்ட் ஆயிடுவீங்களே.
கஸ்தூரி, கிளம்பும் போது இதை பத்தி பேசி சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். சிரிச்ச முகமா அனுப்பினாதான் நான் சந்தோஷமா போய் என் வேலையை பார்த்துட்டு வர முடியும். தேங்க்யூ கஸ்தூரி. அக்கா கிட்ட பேசிட்டு போறேன். நான் கிளம்புறேன். இவர் வீட்ல இருந்தாலே வெளியூர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல நான் சிரிச்ச முகத்தோட வேற அனுப்பணுமா? இருந்தாலும் உமா அண்ணியே உம்முன்னு இருந்தாங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு போயிடுங்க, நான் அங்க வந்துட்டேன். மேடம், தென்னவனோட கால் டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. செல்போன் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பிரிண்ட் அவுட் காப்பி மேடம். அதிகமா இந்த நம்பர்ல இருந்து யாருக்குமே கால் பண்ணல. நான் எதிர்பார்த்தது நடந்திருக்கு. உமா மகேஸ்வரியோட பர்சனல் நம்பருக்கும் உமா மகேஸ்வரி வீட்டு லேண்ட் லைனுக்கும் கால் போயிருக்கு. ஆனா எல்லா போன் கால்ஸுமே 10-15 செகண்ட்ல கட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா மேடம். ஆமா ஷீலா, நானும் பார்த்தேன். தென்னவன் இறந்த அன்னைக்கு சாயந்தரம் உமா மகேஸ்வரி வீட்டு லேண்ட் லைனுக்கு கால் பண்ணிருக்காரு. அந்த போன் கால் மட்டும் 3 நிமிஷம் 16 செகண்ட் பேசிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தற்கொலை பண்ணிருக்காரு. தென்னவன் என்ன பேசினாரு, எது அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்கு, இதுக்கான பதில் தான் நமக்கு தேவை. மேடம், நாம இப்போ உமா மகேஸ்வரி மேடமை விசாரிக்க போறோமா? வேண்டாம். இப்போதைக்கு தென்னவன் போன் சம்பந்தமா உமா மகேஸ்வரிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். அதுவும் இல்லாம ஒரு லேண்ட்லைன் நம்பருக்கு வந்த போன் கால் ஆதாரமா வச்சு விசாரணை பண்ணாலும் பெரிய அளவுல நமக்கு அவங்க கிட்ட இருந்து தகவல் கிடைக்காது. அதுவும் உமா மகேஸ்வரி மாதிரியானவங்க இத ஒரு விசாரணையா கூட ஏத்துக்க மாட்டாங்க. இது லேண்ட்லைனுக்கு வந்த காலுங்கிறதுனால நான் பேசவே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த போன் கால் பத்தின எந்த விஷயமும் உமா மகேஸ்வரிக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேடம். இதுல நமக்கு சில க்ளூ கிடைச்சிருக்கு. தென்னவன் இறந்த அன்னைக்கு அவரோட போன் காலேஜ் இருக்கிற டவர் ஏரியால தான் இருந்திருக்கு. ஆனா அந்த போன் நம்ம கைக்கு ஏன் கிடைக்கல? அதுதான் எனக்கும் புரியல மேடம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த போன் திரும்பவும் ஸ்விட்ச் ஆன் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் ஆக்டிவ்ல இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? எந்த ஏரியால ஃபங்க்ஷன் ஆயிருக்கு? மேடம், அது ஒரே டவரை காட்டல, வேற வேற டவர் ஏரியால இருந்திருக்கு. ஆனா எல்லாமே சென்னை லிமிட்டுக்குள்ள தான் மேடம் இருக்கு. ஆனா 10 நாளைக்கு முன்னால இருந்து அது திரும்பவும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. எனக்கு அந்த டீடைல்ஸ்லாம் பிரிண்ட் அவுட்டா வேணும். ஓகே மேடம். சோ தென்னவனோட போன் வேற யார் கையிலயும் இருக்கு. ஒண்ணு தென்னவனோட போன்னு தெரிஞ்சு அவங்க எடுத்து வச்சிருக்கணும், இல்ல அந்த போனை யாராவது தெரியாம எடுத்து யூஸ் பண்ணிருக்கணும். தென்னவன் மேல நீங்க அட்டாச்மெண்டா இருந்தீங்களா? ஐ மீன், நீங்க அவரை விரும்புனீங்களா? தென்னவன் தன்னோட டைரியில ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய தடவை உமா மகேஸ்வரியை சந்திக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணதா எழுதியிருக்காரு. ஒண்ணு பண்ணலாம். போன் தொலைஞ்ச இடத்துல இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேடம். இப்போ டைம் ஆச்சு. காலேஜ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு காலையில தென்னவன் இறந்து போன அந்த காலேஜ்ல இருந்தே நம்ம விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேடம்.